கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம் மற்றும் அரசியல் போன்ற துறைகளில் ஊதிய வேறுபாடு, அதிகார பகிர்வில் குறைபாடு மற்றும் முடிவெடுக்கும் செயல்முறைகளில் குறைந்த பிரதிநிதித்துவம் போன்றவற்றின் மூலம் வெளிப்படுகிறது. இவை உயிரியல், உளவியல் அல்லது கலாச்சார விதிமுறைகள் மற்றும் பாலின பாகுபாடு காரணமாக ஏற்படலாம். சில சமத்துவமின்மையின் பரிமாணங்களை கூற விளக்கிறேன். கல்வி. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கல்வி வாய்ப்புகளில் சமமின்மை. பெற்றோர் முதல் சமுதாயம் வரை பெண்கள் கல்வி கற்பதை ஆதரித்து அதனை மேம்படுத்த சுதந்திரம் அளிக்க வேண்டும். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் தற்போது முழுமையடையவில்லை. கல்வி என்பது ஒருவரின் வாழ்க்கையில் சுதந்திரத்தின் வாசல் எனலாம். பிறந்த குழந்தை பெண் என்றாலே பல இடங்களில் கல்விக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. கல்வி சமூக கட்டுப்பாடுகள், சிறுமிகள் திருமணம் ஆகியவையும் பெண்களின் கல்வி மேம்பாட்டை தடுக்கின்றன. இச்சூழ்நிலையொன்றே நம்